3வது ஸ்கூல் வரைக்கும் போனேன். அதுவும் சத்துணவு சாப்பிட்றதுக்காக போவேன். வறுமையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ அம்மா வந்து ஒரு கடையில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பயலாக இருக்கேன்னு சொல்லிட்டு கடையில் சேர்க்க மாட்டேன்னாங்க, வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. தண்ணி அள்ளி கொடுக்கறது, சாப்பாடை இது பண்ணுறது, போய் ஏதாவது பொருள் வேணா வாங்கி கொடுக்குறது, இப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். என்னோட ஸ்பீடை பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அங்கே வந்து அந்த கடை போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவங்கள்ட்ட பொருள் இல்லாத பொருளை போய் என்னை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. கடையில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இல்லாத பொருளை வாங்கிட்டு வந்து விற்கிறதுல என்னோட ஆர்வம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ கஸ்டமர் இல்லைன்னு சொல்லி வெளியில போனா லாஸ், வெளியில இருந்து எடுத்து கொடுத்தா அந்த இது அடுத்த லெவல் போகும். அப்ப இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுக்கறப்ப என்னோட சேல் வந்து அவங்களோட ஈக்குவலா நான் பண்ணிடுவேன். அப்ப அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இதெல்லாம் என்ன வயசுல? 9-10 வயசுனா கரெக்டா. 9 வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துக்குலாம் போக முடியலன்னு வருத்தம் இருந்தது. ரொம்ப வேதனையா இருக்கும். நைட்டெல்லாம் அழுகுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைனஸை வந்து பிளஸ் பண்ணணுன்றது எனக்குள்ள ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கடை வைக்கிறது, இந்த மாதிரி எப்படி நம்ம வரப்போறோம் அப்படி சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். அப்ப எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும் அப்படின்னு. ஒரு 12 வயசு வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 13 வயசு வர்றப்ப நான் அந்த கடையை விட்டு நின்றுட்டு ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு. 13 வயசுல எப்படி பண்ணீங்க? ஆமா, 13 வயசுலயே. வறுமை இருக்கதை வச்சுட்டு ஏதாவது எப்படியாவது பிழைக்கணுங்கிற கஷ்டம் இருக்கப்ப கூட பெருசா வரணுங்கிற எண்ணம் எப்படி வந்து, அந்த நம்பிக்கை எப்படி வந்து? நாங்க இருந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த கடைக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதுல திறமையா ஒருத்தர் நல்லா செயல்படும். அப்படி எங்க கடை சேலை காட்டிலையும் அவர் ஜாஸ்தியா பண்ணுவாங்க. என்னன்னா கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி நல்ல பொருளை கொடுத்து அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி ரெகுலரா வர்ற மாதிரி அவர் பிசினஸ் பண்ணிட்டு, ஏன் இவரை மாதிரி நம்ம செய்யக்கூடாது, சின்ன முதலீடுல எப்படி வர முடியாதா, ஏன் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அந்த விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகி. 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு? சின்ன பையன் எப்படி சொந்தமா கடை போடுங்கிறது? அதான் பிளாட்பாரத்துல கடை போட்டு அது ரெடி ஆகி ஒரு 14 வயசு வரப்ப தனியா ஒரு கடை ஒண்ணு, சின்ன கடை ஒண்ணு, பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரேரா இருக்கும். நல்ல பர்ஃபியூம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். 3வது ஸ்கூல் வரைக்கும் போனேன். அதுவும் சத்துணவு சாப்பிட்றதுக்காக போவேன். வறுமையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்ப அம்மா வந்து ஒரு கடையில கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பயலா இருக்கேன்னு சொல்லிட்டு கடையில சேர்க்க மாட்டேன்னாங்க, வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. தண்ணி அள்ளி கொடுக்கறது, சாப்பாடை இது பண்றது, போய் ஏதாவது பொருள் வேணா வாங்கி கொடுக்குறது, இப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். என்னோட ஸ்பீடை பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அங்க வந்து அந்த கடை போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவங்கள்ட்ட பொருள் இல்லாத பொருளை போய் என்னை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. கடையில ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இல்லாத பொருளை வாங்கிட்டு வந்து விற்கிறதுல என்னோட ஆர்வம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ கஸ்டமர் இல்லைன்னு சொல்லி வெளியில போனா லாஸ், வெளியில இருந்து எடுத்து கொடுத்தா அந்த இது அடுத்த லெவல் போகும். அப்ப இதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுக்கறப்ப என்னோட சேல் வந்து அவங்களோட ஈக்குவலா நான் பண்ணிடுவேன். அப்ப அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன இதெல்லாம் என்ன வயசுல? 9-10 வயசுனா கரெக்டா. 9 வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துக்குலாம் போக முடியலன்னு வருத்தம் இருந்தது. ரொம்ப வேதனையா இருக்கும். நைட்டெல்லாம் அழுகுவேன்.